மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்ததுனாலே அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்ப்பார். நீதிமொழிகள் 16 அதிகாரத்திலே அதனுடைய கடைசி வசனமாகி 33 வசனம் சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஒருவருடைய காரியங்களை சித்திக்க பண்ணுகிறவர், வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தராயிருக்கிறார். 37 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், சித்திக்க பண்ணுவார். அந்தபடியாகத்தான் யோசேப்பு தன் காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து அவருடைய நடத்துதல் படியாக அவன் காணப்பட்டான். எனவே கையிட்டு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் சித்திக்க பண்ணினார், வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எனக்காக 138 சங்கீதம் 8 வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரை நம்பி இருப்போம் என்று சொன்னால், அவரை பற்றி இருப்போம் என்று சொன்னால், நிச்சயம் யோசேப்போடு கூட இருந்து அவன் காரியங்களை சித்திக்க பண்ணுகிற மாதேவன் நம்மோடும் இருந்து நம் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் சித்திக்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. ஆமென்.